Good afternoon. நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் அரே பத்தி பார்க்க போறோம். இன் ஷார்ட் ஃபார்ம் we call as 1D array. ஸோ அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஒரே ஒரு ரோ தான். ஸோ அதனால அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. the number of columns have n number of elements இருக்கலாம். So it means that the array must have only one square bracket. It must have only one subscript. So only one subscript is called as one dimensional array. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா so we know arrayங்கிறது கண்டினியூஸா தான் மெமரி அலோகேட் ஆகும். so that வந்து இது ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் தான். so இதுக்கு யூஸ் பண்ண ப்ரீடிஃபைன்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அரேங்கிற ப்ரீடிஃபைன்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். so அதுக்கு சப்போர்ட் பண்ண நேம் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம்ங்கிற நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால பண்ண முடியும்னு சொல்லிருக்கோம். ஓகே, so the syntax என்ன அப்படின்னா சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஜாவால இதுல பண்ணீங்கன்னா வேரியபிளுக்கு அப்புறம் அந்த ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஜாவால வந்து பாத்தீங்கன்னா வேரியபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம், பின்னாடியும் டிஃபைன் பண்ணலாம்னு சொல்லிருப்பீங்க. பட் C# you must to define your variable means the array indication near means in front of your variable means data type க்கு பக்கத்துல தான் உங்களோட ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கணும். வேரியபிள் நேம்க்கு பக்கத்துல உங்களோட அரே டிக்ளரேஷன்ஸ் இருக்க கூடாது. so by using a new operator யூஸ் பண்ணி மெமரி allocate பண்ணலாம்னு ஆல்ரெடி நம்ம previous வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். so by using new operator you are going to allocate how many amount of memory we need. so once இத வந்து allocate பண்ணிட்டீங்கன்னா இத ரீசைஸ் பண்ணிக்கலாம் because it is a dynamic தான். இத வேணும்னா நம்மளால ரீசைஸ் பண்ண முடியும் by using a predefined method in arrayங்கிற கிளாஸ் இருக்கும். so அத வந்து future videosல நம்ம பார்க்கலாம். okay, so இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is a one property we have that is called length property to return how many number of elements வந்து நம்ம இதுல இருக்கு அப்படிங்க explain how we are going to work with an array. இப்போ வந்து ஒரு எப்படி வந்து ஒரு C# அரேங்கிற கான்செப்ட நம்ம வர்க் பண்ணலாம் அப்படிங்கறதா. சோ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா if you want to initialize பண்ணனும் அப்படினா நீங்க so initialization of 1D array. so there are two possible arrays இருக்கு, two possible ways இருக்கு, ரெண்டு possible ways இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு வந்து compile time initialization. so compile time initialization. second one வந்து பாத்தீங்க அப்படின்னா runtime initialization அப்படின்னு சொல்லுவீங்க. so இது வந்து runtime initialization அப்படின்னு சொல்லுவோம். compile time அப்படின்னா declaration பண்ணும்போது assign பண்றதா. at the time of declaration the values are assigned. it is a mutable that we can change it. இது வந்து getting assigned through runtime input. assigned through runtime input இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். so runtime input. so now we are going to discuss the example how to assign a one dimensional array in a compile time. okay, so I am going to select C#. just a minute. I'm going to select C# first. so now C# work. so class என்னோட class name வந்து பாத்தீங்க அப்படின்னா sample அப்படினா எடுத்துக்கிறேன். so public static void main query வந்து capsa இருக்கணும். so command line arguments வந்து optional தான். so command line arguments consider பண்ணிக்கலாம். assume that I am going to use same floating point variable. so we can go, I'm going to create a one variable. so equal to so new then data type இருக்கணும் float. then you are going to define the size. நார்மலா நீங்க compile time initialization கொடுக்கணும் அப்படின்னா there are four possible ways இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா declare பண்ணும்போது இங்க நீங்க size 4 னு கொடுத்திருக்கீங்க. so 3 4 5 something I'm going to define like this 30 40 50 and 60. so இந்த மாதிரி பார்த்தா compile time initialization அப்படின்னா நார்மலா என்ன பண்ணுவீங்கன்னா வேரியபிள் நேம் கொடுத்து ஈக்குவல் டு within curly braces கொடுக்கலாம். நீங்க அப்படியும் கொடுக்கலாம். there are four possible ways இருக்கு. இது வந்து one way. so way one for initializing a one dimensional array by using the size fixed size. இந்த இடத்துல நான் fixed size கொடுக்கிறேன்.
பிக்சர் சைஸ் கொடுத்து இது பண்ண போறேன். சோ நான் பிரிண்ட் பண்ண போறேன். யூ நோ தட் இட்ஸ் ஒவ்வொரு எலிமெண்டா தான் என்னால பிரிண்ட் பண்ண முடியும். சோ I less than இந்த இடத்துல எனக்கு சைஸ் தெரியாது. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா there is a property we have that a property is called as a length property length. Length is a property. L should be cast, which is used to identify return the how many number of elements we have. So console dot system dot console dot write line. So here I am going to print the value of element. So the as usual thing, the accessing of array is not an important, it's just as usual it will display. So no problem. System dot out dot print. Sorry, I'm going to use console. So write line array elements using fixed size. So fixed size use பண்ணி நான் display பண்ண try பண்றேன். Now I'm going to check it. What's my output? Sorry, it is a system. Okay, so now I can check the outputs. Sorry. So now see the output window. It shows that all the elements will be displayed. Okay, so here you can say there is a question that if I have a size 4, but I am trying to define only 3. Just you can check it what will happen. So we know that there is a default values we have, means that here it shows an error, the array initializer of length 4, so that while you are going to initialize the value, you must to define all the 4 values. Otherwise it makes an error message, but in C and Java it is not like that. It is a fixed, even if you have a maximum size string, even if you can use only 4 or 5 values, it will be accepted. But here it is not like that. If you are if you go with the way 1 method, you must to define exact 4 values. If I am trying to give a 5 values, I'm going to give us some other more than the fixed size value, it will also be an error that is called too many initializers, because length 4 it's accepted, but its length is high. Even so, from that from this way 1 method, that disadvantage means that the concept is if you are fixing the size of the value, automatically the size of your number of columns in a one dimensional array வந்து fixed ஆ இருக்கும். So அதனால வந்து என்ன பண்ணனும்னா உங்களுக்கு எவ்வளவு சைஸ் கொடுத்திருக்கீங்களோ அந்த சைஸ் தான் நீங்க கொடுத்தாகணும். அதுக்கு மேல உங்களால டிஃபைன் பண்ண முடியாது. So ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a way 2. So இந்த way 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா that is no need to define your size. சைஸ் வந்து நீங்க கொடுக்கணும்ங்கற அவசியமே கிடையாது. So that is a way 2. Not fixing no fixed size. So நான் என்ன பண்றேன், இங்க வந்து நான் எந்த வேல்யூ கொடுக்கல. So that இப்போ என்னோட வேல்யூஸ் நான் எவ்வளவு வேணாலும் இன்கிரிமென்ட் பண்ணிக்கலாம். நான் எவ்வளவு வேணாலும் இன்கிரிமென்ட் பண்ண முடியும் using non fixed size. So non fixed size கொடுத்திருக்கேன். So it will work. Sorry, small correction, the same variable I used, so I can change the name. So I'm going to run the program just to see the output. It will display, it will show the output as usual. So see the elements. So if it is a non-fixed value, it means the length of the array is not shown. We can use that property length to understand the length of the array. This is the second way. And for the third way is, sorry, there are 3 ways we are going to define. Even it's like as Java and as well as C. No need to use a new operator. It will be assigned automatically. Allocate automatically without new operator. Without new operator. So here it's not necessary to use a new operator. Even we can assign within curly braces, so it will display as usual thing. So that instead of that, I'm going to use 2. A of 2, that is A of 2. So the array elements using without using new.
So new இல்லாம நான் வந்து define பண்றேன். So now we can check the outputs. So without using new, it will be displayed. Without using new, will be displayed. Without using non-fixed size, as usual, it will be displayed. And for with using, also it will be displayed. Clear? So this is the concept of compile time initialization. So you know that now you have a clear idea about compile time initialization. There are three possible ways for the compile time initialization. One possible way is you are going to fix the size. Then you can define only the fixed number of elements. Then the no fixed size, so that automatically the compiler counted how many number of objects we have, then it will be assigned the number of size. And third one is no need for any new operator. Automatically the compiler counted how many number of elements and it allocate the memory based on the number of objects in the assignments. So this is the possible way for compile time initialization. Then the next one is I will go with the compile time initialization. So I'm going with the 3. This is for compile time initialization. Sorry, I'm going with the runtime initialization. You know that runtime initialization means we need a looping and we must know how many number of elements. So, but if you go with the runtime initialization, the size of your memory must be fixed one. For example, 10. So maximum I can able to store 10 maximum number of elements inside objects. So, so enter the array elements. Means array objects I'm going to enter. And so for enter, I need to use the same thing. So that here I don't know the length, because the length is initially the no values will be assigned, so that the length is a 0. So normally it's a length string. See that I can, means that the length means that how many number of memory we are allocated. I just a minute I can show it. Just assume that I'm going to assign only 3 values I'm going to read. I'll show the differences here now. So we know that just we are going to get, so A of I, that is array equal to, it is a floor. So for a floor, the conversion method is, it is a system package, is a namespace, system dot, convert is a method, and to single is a convert dot to single is a method to convert that string into floating point number, so that system dot console dot read line. So this is the method to read an input from a keyboard. Okay, so now I'm going to run it, but here I didn't use that 3 here. Instead of that, I am going to use the length of A3. So this is A3. Now we can check it. So enter the value here, for example, 23. Again, I'm going to say 13, 78. So that the values will be displayed, but actually I fixed only the size is 23, 13 and 17 is my output, but along that the remaining extra 0 will be stored. So we know that it is a reference type, so if it is means always the default value for reference means the 0, means it is an array, so then the default values in the memory as a 0, but the thing but here I'm using that length property. Length means that length always return that how many number of memories we allocate. So initially there are 10 memories allocated, so that the 10 length will return that how many number of memory spaces allocated for this, how many number of maximum number of elements to be stored in the particular array அப்படிங்கிறது. ஓகேங்களா? So I will repeat once again. So நார்மலா பாத்தீங்கன்னா one dimensional array declare பண்றதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் வந்து அந்த டேட்டா டைப்க்கு பக்கத்துல போடணும். சோ பட் நீங்க வந்து நார்மலா வந்து C ல வந்து பாத்தீங்கன்னா ஜாவால வந்து you can apply both before variable after variable ரெண்டுமே நீங்க அலோவ் பண்ணிக்கலாம். சோ பாத்தீங்க அப்படின்னா ஒன் வந்து ஃபிக்ஸ்ட் சைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்ட் சைஸ்ல அலோகேட் பண்ணணும். பை யூசிங் நியூ ஆபரேட்டர் அலோகேட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்ட் சைஸ் கொடுக்கலன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட் கவுண்ட் பண்ணி it will assign the value. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மீன்ஸ் வித்அவுட் யூசிங் நியூ ஆபரேட்டர் இல்லனாலும் it will count how many number of objects இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அலோகேட் பண்ணிக்கும். It is a float, so that it will be for every element it allocates 4 bytes.
Not only float, if you want, you can define in any data type. So length property will be applicable for any elements. Any array அது work ஆகும். But length என்னன்னா how many number of value array element initializations இருக்கு அப்படிங்கிறதா. So even for runtime initialization is also possible. இந்த வேல ஒரு one dimensional array-வை நம்ம பண்ணிக்கலாம். So நம்மள one dimensional array-வை access பண்றதுக்கு how many number of element limit மட்டும் தெரிஞ்சா போதும். Limit means that how many number of elements நீங்க maximum யூஸ் பண்ண போறீங்க. அந்த எலிமெண்ட்டை எப்படி ப்ராசஸ் பண்றது நார்மலா நீங்க எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்றதோ ஒன்றுதான். ஒன்லி திங் என்னன்னா we must know how to initialize. அவ்வளவுதான். இனிஷியலைஸ் பண்றது டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் மட்டும் இதுல கிளாரிட்டி இருந்தா போதும். மத்த இடத்துல நீங்க அரே எப்படி ப்ராசஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்களோ அதேதான். லென்த் ஆஃப் அரே கரெக்டா தெரிஞ்சிருந்தீங்கன்னா you can process as usual. You should not worry about the differences. இதுல அந்த மாதிரி எந்த டிஃபரன்சஸ் இல்ல. நீங்க as usual எப்படி ஒர்க் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்க ஆக்சஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.